இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைக்கீரை கடையல் தாங்க. பண்ணைக்கீரைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, நாங்க சென்னை வந்ததுலேருந்து கிடைக்கிறதில்ல. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துட்டு வந்தேன். இது கூட தொய்யக்கீரையும் மிக்ஸ் ஆயிருக்குங்க. சரி வாங்க எப்படி கடையலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கீரைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி பத்தாத மாரி இருக்கும். ஆனா, நெறைய தண்ணி வச்சுறாதீங்க. கீரை போட போட அது அப்படியே அப்சர்வ் ஆயிக்கும். பார்த்தீங்களா? தண்ணி எவ்வளோ கம்மியா இருந்த மாரி இருந்தது. இப்ப பாருங்க எவ்வளோ அதிகமாயிருச்சுன்ட்டு. தண்ணி அதிகமாயிருச்சுன்னா வடிக்கிற மாரி வருங்க. அப்ப அதில இருக்க சத்தெல்லாம் போயிரும். அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வாசனையா இருக்கும். கீரை இந்த அளவுக்கு நல்லா வெந்தரணும். இப்படி எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா நசுங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். வாங்க கீரை வெந்துருச்சு நம்ம கடைஞ்சிரலாம். நல்லா வழுவழுன்னு கடைஞ்சிரணுங்க. கொஞ்சம் திரி திரியா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா வழுவழுன்னு கடைஞ்சா தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கணும். சரி இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு குடுத்துர்லாங்க. ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தான் அந்த கீரைக்கே ஒரு வாசனையாக இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போடாதீங்க. சின்ன வெங்காயம் தான் கீரைக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரை கூட சேர்த்துடலாம். கீரை கடையும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம சாப்பிட்லாம். எனக்கு இந்த மாதிரி காட்டுக்கீரைகள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். சுட சுட சாதம், பண்ணைக்கீரை கடையல், வெண்டைக்காய் சிப்ஸ் அவ்வளோதாங்க. கீரை மட்டும் இருந்தால் போதும். நம்மளுக்கு சைடிஷ்க்கு எதுவுமே தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல். உங்களில் எத்தனை பேருக்கு பண்ணைக்கீரை பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு.